காலையில் ராஜினாமா, மாலையில் பதவியேற்பு. 18 மாதத்தில் மீண்டும் அணி மாறினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள். மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் நேற்று காலையில் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து மாலையில் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். கடந்த 18 மாதங்களில் இரண்டாவது முறையாக அணி மாறியுள்ள நிதிஷ் தற்போது 9வது முறையாக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் நினைத்தது நடக்கவில்லை என புகாரும் கூறியிருக்கிறார். பீகார் மற்றும் தேசிய அரசியலில் மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார். அவருக்கு வயது 72. மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். மத்திய அமைச்சராகவும் நீண்ட காலம் பணியாற்றியவர். 2000 முதல் முறையாக பீகார் முதல்வரானார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சில நாட்கள் மட்டுமே அந்த பதவியில் இருந்தார். இதைத் தொடர்ந்து 2005 இருந்து பீகார் முதல்வராக உள்ளார். நடுவில் 9 மாதங்கள் கட்சியின் குழப்பம் ஏற்படுத்துவதை தடுக்க ஜிதன் ராம் மஞ்சியை முதல்வராக்கினார். ஆனால் மீண்டும் முதல்வர் பதவியில் நிதிஷ்குமார் அமர்ந்தார். தன் அரசியல் பயணத்தில் 20 ஆண்டுகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அவர் இடையில் 4 ஆண்டுகள் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்டவை அடங்கிய மகாபந்தன் கூட்டணிக்கு சென்றார். இத்தனை மாற்றங்களை சந்தித்த போதும் அவர் தொடர்ந்து முதல்வராக இருந்து வருகிறார். கடந்த 2020 தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கிறது. ஆனால் 2022 கூட்டணியை முறித்து கொண்டு மகாபந்தன் கூட்டணிக்கு சென்றார். இதற்கிடையே லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அவருடைய முயற்சியின் பலனாக உருவானதே 28 கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி. ஆனால் மகாபந்தன் மற்றும் இந்தியா கூட்டணியில் தனக்கு சரியான மரியாதை தரப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்தார். இதையடுத்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கான முயற்சிகளையும் துவக்கினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து நேற்று காலையில் மகாபந்தன் கூட்டணி அரசின் முதல்வர் பதவியில் இருந்து விலகும் ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ராஜேந்திர அர்லேகரிடம் அளித்தார். பாஜகவின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க மதியம் உரிமை கோரினார். அதைத் தொடர்ந்து நேற்று மாலையில் 9வது முறையாக அவர் முதல்வரானார். அவருக்கு கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அவருடன் 8 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். பாஜகவை சேர்ந்த விஜய்குமார், ஷின்கா, சம்ருத் சௌத்ரி, பிரேம்குமார், ஐக்கிய ஜனதா தளத்தின் விஜய்குமார் சௌத்ரி, விஜேந்திர யாதவ், சரணாவன் குமார் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதன் ராம்மஞ்சியின் ஹிந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சாவைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், சுமன் சுயேட்சை எம்எல்ஏ சுமித் சிங் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மற்ற அமைச்சர்கள் தொடர்பான முடிவு ஓரிரு நாட்களில் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். முன்னதாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த கடிதத்தை கவர்னரிடம் அளித்த திருப்பிய அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: இந்த கூட்டணியை உருவாக்க எவ்வளவு முயற்சிகள் செய்தேன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மகாபந்தன் மற்றும் இந்தியா கூட்டணியில் நான் நினைத்தது நடக்கவில்லை. எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களும் நடந்து வரும் நிகழ்வுகளில் மனக்கசப்பு அடைந்தனர். இதனால் கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை எடுத்தேன். முதல்வர் பதவியும் ராஜினாமா செய்தேன் என்று நிதிஷ்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் நிதிஷ்குமாரின் இந்த அரசியல் மாற்றம் குறித்து ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளில் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். பச்சோந்தி என காங்கிரஸ் விமர்சனம் செய்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ள நிதிஷ்குமாரை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருக்கிறதாவது: எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் பாரத ஒற்றுமை நியாய யாத்திரை நடத்தி வருகிறார். மக்களிடையே அதற்கு பலத்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஏற்பட்ட பயத்தால் பாஜக இந்த அரசியல் நாடகத்தை நடத்தியிருக்கிறது. அடிக்கடி கூட்டணியை மாற்றுவதன் வாயிலாக நிறமாறும் பச்சோந்திக்கு கடுமையான போட்டியை
நிதிஷ்குமார் கொடுத்துள்ளார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருக்கிறார். மற்றும் பீகாரில் அமைந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த அரசு பீகார் மக்களுக்கு தன் முழுமையான சேவையை வழங்கும், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் எந்த வாய்ப்பையும் விடாது என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். நரேந்திர மோடி பிரதமர் இந்தியா கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என விரும்பியிருந்தால் நிதிஷ் எங்களுடன் இருந்திருப்பார். அவர் இங்கிருந்து விலக வேண்டும் என முடிவு செய்துவிட்டார். கூட்டணியில் இருந்து நிதிஷ் விலகுவார் என்று எங்களுக்கு 5 நாட்களுக்கு முன்பே தெரியும். மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி கூறியதாவது, பீகார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நிறைவேற்றியிருக்கிறது. நிதிஷ்குமார் எங்களுடன் இருந்தபோது ஏராளமான பணிகள் செய்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மரியாதைக்குரிய தலைவர்தான். ஆனால் வயதாகிவிட்டதால் மிகவும் சோர்வடைந்து விட்டார். அணி மாறியதற்கு என்ன காரணம் வேண்டுமானாலும் நிதிஷ்குமார் சொல்லட்டும். இந்த லோக்சபா தேர்தலுடன் ஐக்கிய ஜனதா தளத்தின் அரசியல் முடிவுக்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்று தேஜஸ்வி கூறியிருக்கிறார். அவருடன் மல்லிகார்ஜுன் கார்கேவரும் இருந்திருக்கிறார். கூட்டணி மாறியது ஏன் என்ற விவாதம் எழுப்பப்பட்ட பொழுது ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த முன்னாள் MP KC தியாகி நேற்று கூறியதாவது, இந்தியா கூட்டணியில் தலைமை பொறுப்பை காங்கிரஸ் முயற்சித்து வருகிறது. டிசம்பரில் 19 நடந்த கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வாயிலாக கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் அறிவிக்க செய்தது. மேலும் லோக்சபா தேர்தலுக்காக தொகுதி பங்கீட்டை விரைவாக முடிக்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் அதில் அக்கறை செலுத்தாமல் காங்கிரஸ் நிர்வாகிகள் இழுத்தடித்து வந்தனர். உண்மையில் பாஜகவை எதிர்த்து போராட இந்தியா கூட்டணிக்கு சரியான திட்டமிடல் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். கூட்டணி மாறுவதில் கைதேர்ந்தவர் நிதிஷ்குமார் என்று விமர்சனங்களும் அங்கே முன்வைக்கிறார்கள். பீகாரில் நீண்ட காலமாக 17 ஆண்டுகள் 151 நாட்கள் முதல்வராக இருந்தவர் நிதிஷ்குமார். கூட்டணி விட்டு கூட்டணி மாறுவதில் கைதேர்ந்தவர் 9வது முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய இவரது அரசியல் பயணத்தை பற்றி நாம் பார்ப்போம். 1987 இவர் லோக் தளம் கட்சியை தலைவரானார். 1989 ஜனதா தளத்தில் சேர்ந்தார். பீகார் ஜனதா தள பொதுச் செயலாளரானார். 1994 ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடன் இணைந்து சமதா கட்சியை துவங்கினார். 1996 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தார். 2000 மார்ச் 3, 10 முதன்முறையாக பீகார் முதல்வரானார். 7 நாட்களில் பதவியை இழந்தார். 2003 ஐக்கிய ஜனதா தளம் உதயமாகி அதன் தலைவரானார். 2005 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பீகார் முதல்வரானார். 2010 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பீகார் முதல்வரானார். 2013 பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 17 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியை முறித்தார். 2014 மே 2020 லோக்சபா தேர்தலில் தோல்விக்கு பொறுப்பேற்று முதல்வர் பதவியில் இருந்து விலகினார். ஜீதன் ராம் மஞ்சியை முதல்வராக்கினார். 2015 பிப்ரவரி 22 லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியில் சேர்ந்து முதல்வரானார். 2015 நவம்பர் 20 ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் ஆதரவுடன் மீண்டும் முதல்வரானார். 2017 ஜூலை 27 லாலு கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதல்வரானார். 2020 நவம்பர் 16 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதல்வரானார். 2022 9 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக வேண்டும். ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து முதல்வரானார். 2024 ஜனவரி 28 ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகல், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதல்வர் என்று நிதிஷ்குமாருடைய கட்சி விட்டு கட்சி, கூட்டணி விட்டு கூட்டணி மாறுவதில் கைதேர்ந்தவர் என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் செய்தியாளர்கள் நமக்கு தெரிவித்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.